வணக்கம். நான் உங்க ஆர்ஜே. இன்னைக்கு நம்ம மீல் மேக்கர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அது வந்து மிக்ஸி ஜாரில் பட்டை, லவங்கம், சீரகம், சோம்பு, பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. நெக்ஸ்ட் வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து நம்ம கடுகு பொரிஞ்சதுமே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிட்டு அது கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளி அண்ட் அது கூடயே வந்து பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க மீல் மேக்கரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள்லாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்டிங்கே பொட்டுக்கடலைலாம் போட்டு ஒரு மிக்ஸ் அரைச்சி வச்சுருப்போம்ல, இப்போ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படியே நீங்கள் பொரியலாகவும் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நல்லா தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு செமி கிரேவி இல்லை கிரேவி மாதிரி வேணும்னா அந்த மாதிரி கூட கன்சிஸ்டன்சியில் மேக் பண்ணிக்கலாம்.